2025 TNEA கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. நமக்கு வந்து கவுன்சிலிங்ல முக்கியமான விஷயமே சாய்ஸ் ஃபில்லிங் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம ஒரு டெமோ வீடியோவா பார்க்க போறோம், லைவ் டெமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில குறிப்புகள்லாம் சொல்றேன், பார்த்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லோ ஃபீஸ்ல காலேஜ் கேட்கறாங்க, 7.5 ரிசர்வேஷன்ல ஃபுல் ஃப்ரீயா படிக்கணும், எங்களால சுத்தமா பணம் கட்டவே முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட்டுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு டிஎன்இஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி சொன்னேன், அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? டிஎன்இஏக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர், ரேங்க் லிஸ்ட் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோவுமே சேர்த்து ஒரு பிளே லிஸ்டா நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு A to Z கவுன்சிலிங் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? நீங்க லோ ஃபீஸ்ல காலேஜ் யாருக்காவது வேணும், 7.5ல ஃபுல் ஃப்ரீ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க, சரிங்களா? கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். அதை வச்சுதான் நீங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும், சரிங்களா? அப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்க உருவாக்கி வச்சிருப்பீங்க இல்லையா? அதை வச்சுதான் அடுத்தது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட போறோம், சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா TNEAonline.org இந்த வெப்சைட் குள்ள போயிடணும். இதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வெப்சைட், ஓகேவா? TNEAonline.org இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு உங்களுக்கு ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? அந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப எதுவுமே இது ஓபன் ஆகாது, உங்களுக்கு கவுன்சிலிங் அப்பதான் இதெல்லாம் ஓபன் ஆகும், சரிங்களா? உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ப என்ன ஆகணும், ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் ஒன்று ஓபன் ஆகும். அதை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு காலேஜ் நேம் காட்டுவாங்க. காலேஜ் நேம், காலேஜ் கோடு, பிரான்ச் கோடு, கேட்டகரி இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த காலேஜ் நேம்ல என்ன காலேஜோ அதை நீங்க எந்த காலேஜ் கொடுக்க விரும்புறீங்களோ அதை நீங்க ஃபில் பண்ணிக்கணும். காலேஜ் கோடுல அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு என்னவோ அதை நீங்க ஃபில் பண்ணிக்கணும். இதுலதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு. காலேஜ் நேம் மட்டும் வச்சு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியாது, சரிங்களா? ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரே நேம்ல 10 காலேஜ் இருக்கும், சரிங்களா? அதனால எந்த காலேஜ்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதனால எந்த ஒரு காலேஜையும் சாய்ஸ் ஃபில்லிங்ல போடும்போது அதோடைய கவுன்சிலிங் கோடு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் காலேஜோடைய கவுன்சிலிங் கோடு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், புக்லெட் அப்படின்ட்டு, சரிங்களா? புக்லெட் அப்படின்றத நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் பத்தி எல்லா டீடைல்ஸும் இருக்கும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலேஜ் நேம், காலேஜோட கவுன்சிலிங் கோடு, அந்த காலேஜ்ல என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு, அந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, ஓகேவா? அந்த காலேஜ்க்கு நியர்பை இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் என்ன, அந்த எல்லாமே A to Z ஒரு தகவலா அதுல கொடுத்திருப்பாங்க. இதுதான் புக்லெட், சரிங்களா? இந்த புக்லெட்டை கவுன்சிலிங் முன்னாடியே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்த்து நீங்க காலேஜோடைய கவுன்சிலிங் கோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? கவுன்சிலிங் கோட நோட் பண்ணி வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் போறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியாவை நீங்க வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை காலேஜ் போட போறோம், அந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோட் என்னன்னு சொல்லிட்டு ரஃபா ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிஎஃப்சி சென்டருக்கே போயிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதா இருந்தா கூட நீங்க ஒரு ஆர்டர் சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராம இருக்கும், சரிங்களா? ஏன்னா நீங்க கரெக்ட் சொல்லக்கூடிய காலேஜ் அவங்க முன்ன பின்ன மாத்தி போறதுக்கும் சான்ஸ் இருக்கு, ஓகேங்களா? அப்படி மாத்தி போட என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா CEG ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா MITன்ற ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்க. தேர்ட் ஆப்ஷனா PSD ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்க. ஃபோர்த் ஆப்ஷனா RIT சொல்லிட்டு ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க CEG ஒரு கேம்பஸ் காலேஜ் கொடுத்துருக்கீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல. செகண்ட் வந்து MIT கேம்பஸ் கொடுத்துருக்கீங்க. தேர்ட் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய PSD கொடுத்துருக்கீங்க. ஃபோர்த் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது ஃபிஃப்த் வந்து AIT ஒரு கேம்பஸ் கொடுத்துருக்கீங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க லைனா கொடுத்துருக்கீங்க. 1 2 3
4 5 இந்த லைன்ல நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இத மாதிரி நீங்க நிறைய காலேஜ் 1000 காலேஜஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 5 காலேஜஸ் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. இப்போ இந்த 5 காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, RIT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம், இதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜ் தான் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இம்பாசிபிள், நீங்க எடுத்துக்கவே முடியாது சரிங்களா. உங்களுக்கு இந்த காலேஜுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜை நீங்க எடுக்கவே முடியாது சரிங்களா. எப்பவுமே நீங்க எடுக்க முடியாது. இது உங்களுக்கு RITன்ற காலேஜ் கிடைச்சிருக்கு, நான் மேல இருக்கக்கூடிய இந்த 3 காலேஜ் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி அந்த காலேஜை எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆனா நீங்க உங்களுக்கு கிடைச்ச காலேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்றதுக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது சரிங்களா. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ் மேலையும் கிடைக்கலாம் இதுன்ற ஆப்ஷனை கீழையும், இதுவும் கிடைக்கலாம் இதுன்ற ஆப்ஷனை இங்கேயும், இதுவும் கிடைக்கலாம் இதுன்ற ஆப்ஷனை இங்கேயும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு 2 days டைம் கொடுக்குறாங்க இல்லையா, அது லாஸ்ட் டே 5:30க்கு நீங்க சாய்ஸ் செலக்ட் பண்ணுங்க. 5 o'clock மேல சாய்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேவே நீங்க சாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்க வந்து சென்னையில படிக்கலாம் முடிவெடுத்து ஃபர்ஸ்ட் CEG கேம்பஸ் போட்டுருப்பீங்க, திடீர்னு உங்க வீட்டுல யாராவது PSCல படி, கோயம்புத்தூர்ல போய் படின்னு சொல்லுவாங்க. ஐயோ நாம வந்து CEG முன்னாடி போட்டேனே என்ன பண்றது, PSC நான் முன்னாடி கொண்டு வரணுமே அப்படின்னு நினைக்கும் போது நீங்க சாய்ஸ் செலக்ட் பண்ணல அப்படின்னா உடனடியா என்ன பண்ணலாம்னா இப்படி அப்வர்ட் டவுன்வர்ட்னு ஒரு சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணி இந்த டவுன்வர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி இந்த PSC மேல கொண்டு போயிடலாம் சரிங்களா. PSC நீங்க கூட்டு போய் ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சிடலாம். இதுவே நீங்க சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க ஓகேவா, சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஆப்ஷனை மேல கொண்டு போகவே முடியாது. அதனாலதான் நீங்க சாய்ஸ் லாக் பண்ணாதீங்க. நீங்க சாய்ஸ் லாக்கே பண்ணாம விட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் லாக் ஆயிடும் சரிங்களா. அதே மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகிட்டே தான் வரும், அதனால ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றதுன்னு ஒரு டெமோ வீடியோ பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே பை, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டென்ட்டுக்கு வாங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு TNA.online.org வெப்சைட்டில் போய்ட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டிங் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங்னு இருக்கு இல்லையா, ப்ளூ கலரில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆனது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க ஓகேவா. நீங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப் எதில் வேணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லி ஓகேங்களா. நீங்கள் லேப்டாப்லேயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், மொபைல்லையும் பண்ணலாம். நான் மொபைலில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லேப்டாப்லேயே பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்படின்னா TFCயில் கூட போய் பண்ணிக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், காலேஜ் நேம் இருக்கா, காலேஜ் நேம் நீங்கள் எந்த காலேஜ் நேம் கொடுக்க போகிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு போட்டுக்கோங்க சரிங்களா. அதில் வந்து அந்த காலேஜில் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சஸ் மட்டும் நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ECE இதை மட்டும் நான் சர்ச் பண்ணி எடுக்க போகிறேன்னா பிரான்ச் நேமில் அந்த கோர்ஸ் டிஸ்ட்ரிக், அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டில் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் மட்டும் பர்டிகுலராக போட்டுக்கோங்க. அதே மாதிரி கேட்டகரினா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸா இல்லை கவர்மெண்ட் எய்டடா இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜா, இந்த மாதிரி நீங்கள் எதை வந்து கேட்டகரி அது எது வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத இந்த கேட்டகரியில் போட்டுக்கிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் காலேஜ் போட்டுக்கிட்டீங்க கேட்டகரியிலனா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் ஷோ ஆகும் சரிங்களா. செல்ஃப் ஃபினான்சிங் போட்டுக்கிட்டிங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் மட்டும் வரும். அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் போட்டிங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் மட்டும் வரும் சரிங்களா. அதே மாதிரி பிரான்ச் நேமில் நீங்கள் பர்டிகுலர் பிரான்ச் போட்டிருக்கீங்க, CSE ECE மட்டும் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய காலேஜில் நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த காலேஜில் இருக்கக்கூடிய CSE ECE பிரான்ச் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜோட கவுன்சிலிங் கோடு கொடுத்துட்டோம். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஓகேவா. இதில் MIT கேம்பஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நிறைய MIT கேம்பஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ எல்லாமே ஷோ ஆகுது பாருங்கள் ஓகேவா. MIT கேம்பஸில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸும் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். இது பாருங்கள், செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்கு நேராக நீங்கள் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த காலேஜ்க்கு நேராக காலேஜ்க்கு நேராக இருக்கக்கூடிய கோர்ஸ் அந்த காலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த செலக்டை நீங்கள்
டிக் பண்ணிக்கணும். எதை நீங்கள் ஃபஸ்ட்டு டிக் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டுன்னு ஆப்ஷனாக காமிக்கும். வந்து பாருங்கள், ஒன்றுன்னு அதுவாகவே வந்துருச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணதும் டிக் பண்ணதும் அதுவாக ஒன்றாவது ஆப்ஷன் சொல்லிட்டு அதுவாகவே வந்துடும். சரிங்களா? நீங்கள் அடுத்தது ஒன்று டிக் பண்ணும்போது அதுவாகவே 2ன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்த ஆப்ஷன் டிக் பண்ணும்போது 3ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் டிக் பண்ணும்போது 4. சரிங்களா? அதுவே இந்த மாதிரி 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரே காலேஜில் இன்னொரு கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணால் கூட அது 2ன்னு தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண 1 2 3 4ன்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? நீங்கள் ஒரே காலேஜில் எத்தனை கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்ன எவ்வளோ காலேஜ் கொடுக்குறீங்களோ ஒரு 1000 காலேஜஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்றும் வந்து லிமிட்டடே கிடையாது. சரிங்களா? அன்லிமிட்டடாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டாக நீங்கள் சாய்ஸை மாற்றணும். அதாவது நீங்கள் 7ஆவதாக இருக்கக்கூடிய காலேஜ் 8ஆவதாகவும் 8ஆவதாக இருக்கக்கூடிய காலேஜ் 7ஆவதாகவும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் மை சாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பாருங்கள், ஆக்ஷன் இருக்கு இல்லையா, ஆக்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆக்ஷனில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அப்வர்ட் டவுன்வர்ட் சிம்பிள். அதில் வந்து அப்வர்டு கொடுத்தீங்கன்னா கீழே மாறிடும். நீங்கள் வச்ச ஆப்ஷன் கீழே வந்துடும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் மேலே போய்டும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் கீழே வந்துடும். சரிங்களா? அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த காலேஜை மேலே தூக்கிட்டு போக விரும்புகிறீங்க, எந்த காலேஜை கீழே இறக்க விரும்புகிறீங்க அப்படின்ட்டு அந்த அப்லோட் டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் காலேஜை மாற்றிக்கலாம், ரீஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸை. சரிங்களா? அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை செகண்ட் ஆப்ஷனை ஃபஸ்ட்டாகவும் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி காலேஜை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஆட் மோர் சாய்ஸ் இருக்கு பாருங்கள், மேலே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, ஆட் மோர் சாய்ஸ்னு அதை கிளிக் பண்ணி திரும்பி அடுத்த காலேஜ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பி ஆட் மோர் சாய்ஸ் கிளிக் பண்ணி அடுத்த காலேஜ் கொடுத்தே போகலாம். அடுத்தது வந்து சாய்ஸ் லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓடிபி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். சரிங்களா? உங்கள் மொபைல் நம்பர்லேருந்து ஓடிபி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து இதில் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் லாக் ஆகிடும். சரிங்களா? ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ அதுதான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கணும். சரிங்களா? அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துடணும். சரியா? சப்மிட் கொடுத்துடணும். இல்லை திரும்ப ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் வந்து லாக் ஆகிடும். சரிங்களா? இதுதான் சாய்ஸ் லாக் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்படி தான் வந்து இதை பாருங்கள், சாய்ஸஸ் ஆர் ஆல்ரெடி லாக்டுன்னு வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி வந்துடும். சாய்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸஸ் ஆர் ஆல்ரெடி லாக்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் சாய்ஸ் லாக் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு ஆப்ஷனையும் மாற்றவே முடியாது, காலேஜஸை மாற்றவே முடியாது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஒரு 2 days சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா லாஸ்ட் டே 5:30க்கு பண்ணுங்கள்.